மச்சான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் உட்காந்துருந்தேன். ஆனால் அப்போ பண்ண தப்பை திரும்பவும் இப்போ பண்ணிடாத. வாழ்க்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. உனக்கு கிடைச்சிருக்கு, விட்டுறாது. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்ட? சொல்லு. அதை தான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுல என்னடா பிரச்சனை? சொல்லு. சரி சொல்றேன். ஆனா என்னடா இவன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போ வந்து இப்படி சொல்றானே, என்ன தப்பா எடுத்துக்கூடாது. அடச்சி, நான்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுனா? என்ன ராகுல்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சும்மா விளையாடாத ராகுல். விளையாடலாம் இல்லை. ம், நான் உன்னை காலேஜ் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிருக்கேன் கீர்த்தனா. காலேஜ்ல இருந்தா? ம் உன்கிட்ட என் லவ்வை காலேஜ் படிக்கும் போதே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. நான் காலேஜ்லேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பியோன்னு பயமாக இருந்துச்சு. அதான் இவ்வளோ நாள் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இது கடவுள் கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸாக நினச்சிக்கிறேன். என்னடா பேசுற? நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணுடா. என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் நினைக்கிற? நீ யாராச்சும் பெட்டரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பாரு, எனக்கு உன்னை விட பெட்டரான பொண்ணலாம் வேணாம். எனக்கு நீ வேணும்.